வணக்க மகளே. எகிப்தில வந்து தமிழ் கல்வெட்டு கிடைச்சிருக்கு. இந்த பிராகிருதம்னு சொல்லுவாங்க, சான்ஸ்கிரிட்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தமிழ் கல்வெட்டுகள். அந்த வட்டெழுத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த படம் மாரி வரைவாங்கல்ல. ஆக்சுவலா என்னுடைய ஈஜிப்ட்ல கூட அந்த மாரி படம் தான் வரைஞ்சு எல்லாரும் ஸ்டார்ட்டிங் பீரியட்ல அந்த மாரி தான் லாங்குவேஜஸ ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அடுத்தடுத்து மூவ் ஆகல. நம்ம மூவ் ஆகி வந்துட்டோம். சரி, பாயிண்ட்டுக்கு போவோம். தமிழ் கல்வெட்டு ஈஜிப்ட்ல கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த மன்னர்களின் கல்லறைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வேலி ஆஃப் கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வேலி ஆஃப் கிங்ஸ்ன்னு சொல்றது சமாதிகளின் கூடாரம் அப்படின்னு சொல்ற இடம். அந்த இடத்துல தான் அந்த தமிழ் கல்வெட்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதன் பேர் இந்த ரொம்ப முக்கியமான பேரு. அந்த பேர் தான் இப்போ நம்ம பேச போற முக்கியமான வீடியோவுக்கும் ரொம்ப பெரிய ஒரு சான்றா இருக்க போகுது. இதுக்கு முன்னாடியே ஈஜிப்ட பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். பாரிசாலன் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாப்ல. ஆக்கியநாதன், துட்டகாமன், ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தான் பேசியிருந்தாங்க. அதை பத்தி நாம சொல்லியிருந்தோம். இவங்கெல்லாம் யாரு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அவங்கலாம் தமிழ் மன்னர்கள்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. பட் தமிழ் மன்னர்கள் தான். இவங்கெல்லாம் யாருன்றத டீட்டெயிலாக நம்ம பேசியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னா, இத்தனைக்கும் சொல்லப்போனால் சங்ககாலம் இந்த டைமிங்கில் சொல்லப்படுது. கிபி 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் நூற்றாண்டு இந்த கேட்டகரி சொல்லிட்டு இருக்கானுங்க. இங்கே கிபி 1ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு நீங்கள் கேட்டகரி கவனிச்சிங்கன்னா இங்கே கண்ணகி வாழ்ந்த சங்ககாலம் கடைச்சங்கம். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைமிங்கில் தான் கண்ணகி இந்த கதைலாம் நடந்துச்சு. இது அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் இருண்ட காலமாச்சு. இங்கே நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த இடங்களிலும் இதே மாதிரி விஷயம் கிடைச்சிருக்கு. ஈஜிப்ட்லேயே கண்ணகி கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சான்றுகள் இருக்கு. அதை பற்றி இந்த இடம் அப்படின்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. என்னங்கான வீடியோ என்னன்னா, ஈஜிப்ட்ல தமிழ் கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அது தமிழர்களோடதா இல்லை தமிழர்களுக்கு இங்கேருந்து போன ஒரு கூட்டத்தோடதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. அங்க கிடைச்சிருக்கக்கூடிய நேம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேர்களை வச்சுதான் நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ வரலாறு மீட்டெடுக்கிறாங்கல்ல. இவங்கெல்லாம் எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும். காஞ்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா, கொங்கு மண்டலம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு தெரு பேர், சின்ன ஏரியா இருக்கும். அந்த தெருவில் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ மதுரையில் இருக்க மாட்டுத்தாவணி அப்படின்னு சொல்றாங்கன்னா, மாட்டுத்தாவணிக்கு ஏன் இந்த மாட்டுத்தாவணின்ற பேர் வந்துச்சு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும். அதை தேடும் போது தான் அந்த இடத்தோட வரலாறு புரியும். ஸோ இப்படித்தான் வரலாறுலாம் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஏன் இங்க ஊருன்ற ஒரு பேரே இருக்கு. எங்க அப்படின்னா பாலைவன பகுதி. அங்க சொல்ற இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த நாஸ்கா கோடுகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஏரியா சைடு இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஊருன்ற ஒரு பேர் இருக்குன்னா, உலகம் முழுக்க போயிருக்கிறது தமிழர்கள்னு சொல்லி நீங்க பெருமைக்கு எதுவும் வைப்பீங்க. கிடையாது. தமிழர்கள் போகல, தமிழ் வணிகர்கள் போயிருக்காங்க. ஸோ சாத்தன்கள் போயிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த சாத்தன்ற வேர்டு தான் வேர்ல்டுல இருக்க அங்க இருக்கவங்களுக்குலாம் சாத்தனர்கள். நம்ம ஊர்ல சாத்தனார்கள் சொல்றவங்க அங்க சாத்தான்ஸ்னு சொல்லுவாங்க. சாட்டனிக் வர்ஷிப்னு பேர்கள் மாறும்ல. ஸோ பொருள் ஒன்று தான். ஏன்னா அங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, பலி கொடுப்பானுங்க. அந்த அந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே முருகனுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் தான் அவங்க அந்த சாட்டனிக்காக யூஸ் பண்ணுவானுங்க. இங்கே இருந்து போன ஒரு கூட்டம் தான் உலகம் முழுக்க வணிகம் பண்ணியிருக்கு. அவங்கள நெகட்டிவ் ஃபோர்ஸாக பார்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஊரில் ஒரு வணிகம் நடந்துட்டு இருந்திருக்கும். இவங்க உள்ள புகுந்து அந்த வணிகத்தை டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஊர்லாம் கிடைக்காத விஷயங்கள், அதுவும் வியாபாரத்தில் கைதேர்ந்த ஆட்கள். நம்ம ஊரில் ஆட்கள்லாம் நம்ம பேரம் பேசி பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இந்த வியாபாரம் பண்ணுறதான் சாதாரண ஒரு கேள்வி கூட இருக்கும், அந்த வியாபாரம் பண்ணுற யுக்தி. அப்போது வியாபாரமே தொழிலாக பண்ணிட்டு இருந்த ஒரு சில லைனேஜஸ் இருந்துச்சு. அவங்க உலகம் முழுக்க போயிருக்காங்க. அவங்க கூட இந்த ஞானிகள்னு சொல்லக்கூடிய இந்த சித்தர்கள்லாம் யாரே வரலாற்றில் எவனாம் சோடு வந்திருக்காங்களோ, எவனெல்லாம் பெருமையாக போட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபண்டு பண்ணி கூட்டி போயிருக்காங்க. ஸோ இப்படி தான் உலகம் முழுக்க மதமும் பரவி இருக்கு, உலகம் முழுக்க இந்த வணிகமும் பரவி இருக்கு, தமிழ் வணிகர்கள். ஸோ போய் டாமினேஷன் பண்ணியிருக்கானுங்க. அங்கே இருக்க வியாபாரத்தை கெடுத்துருக்கானுங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் நம்ம ஊரில் இங்கே வந்து சோமாஸ் கடை போட்டிருக்காரு. தமிழர் வந்து ஒரு சோமாஸ் கடை போட்டிருக்காரு. பக்கத்தில் ஒருத்தன் வந்து திடீர்னு வந்து பானிபூரி கடையை போட்டு நல்லா டேஸ்ட்டாக விற்க ஆரம்பிச்சா, பானிபூரி கடை அதிகமாக போச்சுன்னா வெளியேருந்து வந்தவன் நம்ம உள்ளூரில் வச்ச சோமா சுத்தம். அப்போ நமக்கு இது எப்படி இருக்கும்? யார வடக்கே மேலே ஒரு வெறுப்பு வருமா? ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்போ நடந்துட்டு இருக்க நிகழ்வுகள் புரியுதா? அதே மாதிரி அவனுங்க அங்கே ஒரு வணிகம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இங்கிருந்து போனவனுங்க கடையை வித்தியாசமா போட்டு வியாபாரம் வித்தியாசமா பண்ணி இவங்க டாப் லெவல் போயிட்டானுங்க. அதாவது அவங்க வணிகத்தை அவங்க ஒழிச்சிட்டாங்க. எப்படி நீங்க கதறிட்டு இருக்கீங்க, தெலுங்கர்கள் வந்துட்டாங்க, கன்னடிகள் வந்துட்டாங்க, ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க, நம்ம வேலையாளப்பெல்லாம் போயிடுச்சுன்னு கதறோம்ல. இதே தான் அங்க நடந்திருக்கு. அப்போ நமக்கு நடந்தா அது கஷ்டம், ஐயோ ஆத்தான் கத்துறோம்னா, அப்போ அவனுக்கு நடந்தா அவனும் கத்திருப்பான்ல. அதுதான் அங்க நடந்திருக்கு. ஸோ இதுதான் விஷயம். ஆனா இதை சொல்லாம என்ன சொல்றானுங்கன்னா, தமிழர்கள் உலகம் முழுக்க போயிருக்காங்க, உலகம் முழுக்க பெருமைக்கு இருமம் வைக்கிறானுங்க. உண்மையை சொல்லணும்ல, அந்த போன கூட்டங்கள் தான் உலகத்தை கார்பரேட் வேற லெவல்ல ஆண்டுட்டு இருக்கானுங்க.
அவன் உங்களுடைய ஆதிச்சுவோட அவன் தேடிட்டான், அது இங்கே தான் இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சனால தான் இந்த ஒட்டுமொத்த ரகசியமும் பாதுகாக்கப்படுது. திருப்பி அவங்க இங்கே வந்தாலும் நீங்கள் அதை ஏலியனாக பார்க்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கானுங்க. சரி, பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். ரகசியத்தை எப்படிலாம் மறைக்கணும்ன்றது வந்து நம்ம ஊர் ஆட்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப டாப் லெவலில் ஒரு ரகசியம். தமிழர்கள் பெருமைக்கு எருமைக்கிற விஷயம் வேற பக்கம் இருந்தாலும் கலாய்ச்சி அதை டம்மி பண்ணிடுவானுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாலைவனத்தில் அந்த சமாதி இருக்கக்கூடிய இடத்துல தான் இது எழுதப்பட்டிருக்கு. அதாவது இவ்வளோ பெரிய மன்னர்களோட சமாதிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக அங்கே போன மிகப்பெரிய வணிகன் சிகை கொற்றவன், இந்த வார்த்தை தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. சிகை கொற்றவன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக சொல்கிறாங்க. சிகைன்றது சிகை அலங்காரம், முடி இருக்குல்ல, முடி அலங்காரம், கிளிப்ஸு, இதெல்லாம் அது மாதிரி சிகை, அது கூட கனெக்ட் ஆகும். கொற்றவன் அப்படின்றது வந்து கொஞ்சம் வீரன் அப்படின்ற மாதிரி, பெரும் வீரன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அரசன் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. போய் டூரிஸ்ட் மாதிரி போயிருக்கான். அவர் டூரிஸ்ட் மாதிரி போய் இப்போ நம்ம ஊர்லலாம் போட்டால் நாயக்கர் மகால், திருமணன் நாயக்கர் மகாலுக்கு ஏதாச்சும் மலைக்கு போனால் நம்ம பேர் கல்வெட்டில் பொறிக்கிறோம்ல, இந்த பெயிண்டில் எழுதுறது, பென்சில் எழுதுறது, இது மாதிரி தான் அங்கே பண்ணியிருக்காரு அவர் அப்படின்னு சொல்ல வரானுங்க. உண்மையான வரலாறு. இதை நோண்டிட்டீங்கன்னா, இங்கிருந்து போனவங்க தான் எகிப்து ஆண்டிருக்கானுங்க. அப்போ எகிப்து சாம்ராஜ்யம் ஏன் சவரிஞ்சிச்சுன்னு நீங்கள் நோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா, உள்நாட்டு கிளர்ச்சி, மக்களால் ரெபலாக கிரியேட் ஆகி அந்த மன்னரெல்லாம் போட்டுருக்காங்க, சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கு. ஸோ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க போய் ஏதோ தப்பு பண்ணியிருக்கானுங்க, அதனால தான் அந்த மக்கள்லாம் போகிற ரெபல் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நாளைக்கு இது இங்கேயும் நடக்கும்ல, ஸோ தெரிஞ்சிடக்கூடாது. அதனால கோமாளி கதையாக மாற்றணும். உண்மையாக சொன்னாலும் அது கோமாளி கதையாக மாற்றணும். டூரிஸ்டாக போனாப்லையா போய் அந்த இடத்துல, அதுவும் பெரும் வணிகர்கள் டூரிஸ்ட்டு போவாங்க, சும்மா வேடிக்கை பக்கத்தில் போவாங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி கல்வெட்டு போகிற இடத்துல 8 இடத்துல பொறிச்சிருக்கான். சும்மா போகிற இடத்துல கையில் உளி சுற்றிலாம் கொண்டு போய் செதுக்கிட்டு இருந்தாரான். இன்னொன்று நோட் பண்ணுங்க, கோபன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. கோவலன், சரி இது கூட விட்டுருங்க. சாத்தன், மெயினாக சொல்லிட்டானுங்க. சாத்தன், வணிக சாத்தன். இது இங்கே இருக்க தமிழர்கள் எல்லா வரலாற்று சூழலும் ஒத்துக்குவாங்க. வணிக சாத்தன்கள், சாத்தன்ற பேர்னா அது பின்னாடி சேர்த்துப்பாங்க. வணிகம் பண்ணுறவங்க, கடல் ஓடி பெரிய லெவலில் வணிகம் பண்ணுறவங்க சாத்தன்கள் சொல்லுவாங்க. கோபன், அது கோவலனா இருக்கலாம்ல, சிம்பிள். ஏன்னா அப்போ கண்ணகி கோயில் அங்கே இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க ப்ரோ, அப்போ கோவலன் அங்கே போயிருப்பாரா ப்ரோன்னு, போயிருப்பாரா போகலையா அப்படின்றதெல்லாம் அது உள்ளே போய் தேடுறவங்களுக்கு தான் தெரியும். பட் பாயிண்ட் இருக்கா இல்லையா? கோபன், கோவலன். ஸோ இப்போ இதனை அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஆர்கேநாதன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த வீடியோ நான் கீழே போட்டு போய் பாருங்க. அதில் ரொம்ப டீட்டெயில்டாக விஷயங்கள் இருக்குது. கண்ணகி கோயிலே இருக்குது. ஸோ இப்போ அதே இங்கே எப்படி கேரளாவில் கண்ணகிக்கு ஸ்ட்ரெச்சர் உருவாக்கியிருக்காங்களோ அதே மாதிரி அங்கே ஸ்ட்ரெச்சர் உருவாக்கியிருக்காங்க. இங்கே நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணணும், கண்ணகி வந்து முக்கியமான இடமா இருக்கிறது வந்து கேரளா எல்லையில் தான் அவங்க போய் நின்றுருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. கேரளாவுக்கும் கண்ணகிக்கு ரொம்ப பெரிய தொடர்பு இருக்குது. அது மட்டுமா, கண்ணகி வந்த இடங்களை பற்றி நம்ம மொட்டைமுனியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மதுரையில் இருக்க மொட்டைமுனி, அப்புறம் இந்த பாண்டி கருப்பு, இதை பற்றிலாம் பார்க்கும்போது கண்ணகியோட தொடர்பு வருது. அந்த அந்த கலவரை யுத்தம்னு சொல்லுவாங்கள்ல, கலப்பு இனங்களின் யுத்தம் ஆரம்பிச்சிச்சுல, அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் சரிஞ்சதுக்கான காரணம், கண்ணகி மாதிரி எரிச்சதுக்கான காரணம், இது எல்லாமே அதுக்குள்ளே வருது. அதை பற்றி வீடியோ போட்டிருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மெம்பர்ஷிப் வீடியோ நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கரூரை சேர்ந்த ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க தான் அந்த பாண்டி கோயிலை நிர்வகிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் போனவங்க தான், ஒரு இடத்துல பொழைக்க போனவங்க தான் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ கரூரை சேர்ந்து ஒருத்தவங்க வந்து தான் இந்த இடத்துல பாண்டி கோயில் நிர்வாகம் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்காங்க. அவர் உட்காந்துருக்க பார்த்து ஜெயின் துறவி மாதிரி இருப்பாங்க. அது ஜெயின் துறவிக்கும் ஜெயினுக்கும் வணிகத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அதை பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுற விஷயம் இருக்கும். அங்கே அந்த நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சுற்றுச்சுவர், அந்த பாண்டி கோயில் சுற்றி சுற்றுச்சுவர் இருக்குது. பாண்டியன் மிகப்பெரிய அரண்மனை அங்கே தான் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜி எவிடன்ஸ் சொல்லுது. வீடியோ லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது கண்ணகியை சுற்றி தான் எல்லாமே கனெக்ட் ஆகுது. அதாவது சிலப்பதிகாரம், அதாவது ஐம்பெரும் காப்பியங்கள் நீங்கள் சொல்கிறதுல வந்து முதல் காப்பியமே சிலப்பதிகாரம். அதை தொட்டு தான் இவ்வளோ வரலாறும் பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குடான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தேட ஆரம்பித்தோம். இப்போ இந்த சாத்தன்ற வார்த்தையை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அங்கே போனவங்க வணிகம் தான். இதைத்தான் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க வணிகத்துக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகி, அங்கேயே காலப்போக்கில் அவங்க செட் ஆகி அங்கேயே உட்காந்துட்டானுங்க. அந்த இடத்த டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா அவனோட வரலாறு எப்படி அங்கே கடத்தி வைப்பான்? உங்களுக்கு திரும்பவும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் உணர்வாளர்களும் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சான்று கொடுக்குறேன். ஒடிசா இருக்குல்ல, இப்போ இருக்க ஒடிசாவில் அங்கேருந்து போகிற சிங்கம் கூட்டம் தான் போய் சிங்களர்களாக உருவாகி அங்கே போய் உட்காந்தாங்கன்றதை ஒத்துக்கிறீங்க. கண்டி நாயக்கர் ஆவணப்படம்னு சொல்கிறீங்க. இங்கே நாயக்கனாக உட்காந்துருக்கவே அங்கே வந்து சிங்களனாக மாறிட்டான். ஸோ இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சரி, அங்கே போய் உட்காந்தவன் ஏன் அவனோட சோடை மறைச்சான்? தன்னோட ஒரு ஒடிசாவிலேருந்து வந்த ஒரு மன்னனோட வம்சாவளின்னு சொல்லலாமே. ஸோ இதெல்லாம் மாறும்போது எதற்காக அவங்க பாஸ்ட்டை மறைக்கிறாங்க அப்படின்னா, ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்ம இந்த இடத்த ரூல் பண்ணிட்டு இருக்கோம். சரி, சிங்களத்தெல்லாம் வேணாம், நம்ம இந்தியா தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் திராவிட கழகம்னு ஒன்று ஆளுது. திராவிடன்றா தமிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டுகிட்டு இருக்குது யாருன்னா தெலுங்கர்கள்.
ஏன் அவர்கள் தெலுங்குன்னு சொல்லிட்டு ஆள வேண்டியதானே? நாங்கள் தெலுங்கர்கள் தான், தெலுங்கர்கள் தான் சொல்லி ஆள வேண்டியதானே? திராவிடம்னு சொல்லிட்டு போர்வையில ஜாதியெல்லாம் ஒழிக்க சொல்லிட்டு, இவங்க மட்டும் அவங்களுடைய ஆட்களுக்கெல்லாம் உள்ள இடம் கொடுத்து, உள்ள உட்கார்ந்திருக்கிறது ஃபுல்லா தெலுங்கர்களா உட்கார்ந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் உட்கார்ந்திருக்காங்கன்னு எப்படின்னா, அப்ப அவங்க அவங்களுடைய பாஸ்ட்ட மறைக்கிறாங்கல்ல. அந்த பாஸ்ட்ட ஏன் மறைக்கிறாங்க? இதுல தான் ரகசியம் இருக்கு. இவங்கெல்லாம் பாஸ்ட்ட மறைக்கிறாங்கன்னா, ஒரு இனத்த வேறொரு இனம் ஆள்றதுக்காக தான் இத மறைக்குது. இது தவறான ஒரு செயல். இதுக்காக தான் தமிழ் தேசியம் வரணும்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஒரு ரிபல் கிரியேட் ஆயி தமிழ் தேசியம் உருவாகணும்னு நினைக்கிறீங்கல்ல. இதத்தான் இங்கிருந்து போன சாத்தன் கூட்டமும் பண்ணியிருக்கு. அத மட்டும் ஒத்துக்க மாட்றீங்க. எனக்கு அதான் புரியல. அத மட்டும் பெருமைன்றீங்க. ரோமாபுரியில கிடைக்குதுன்றீங்க, ஈஜிப்ட்ல கிடைக்குதுன்றீங்க, பாபிலோனியன் சிவிலைசேஷன்ல கிடைக்குதுன்றீங்க, மாயன் வரைக்கும் கரெக்ட் பண்றீங்க. அங்க போனவன் எதுக்கு ரூட் வே மறைக்கிறான்? ஏன் அந்த ஊர் மனிதனாவே மாறிக்கிறான்? அங்கதானே சிக்கல் உருவாகுது. தன்னை மறைக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன? அந்த இடத்த ஆள்றது தானே. அதுதானே இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல நடந்தா மட்டும் நமக்கு ஐயோ அம்மான்னு குதிப்போமா? ஊர்ல போய் பண்ணவங்கள மட்டும் பெருமைக்கு எருமை வச்சுக்கீங்களா? இதைத்தான் சொல்றேன். பெருமைக்கு எருமை வச்சுன்னா உனக்கு அறிவு வளரவே வளராது. தமிழ் தேசிய கூட்டம்னா என்ன பண்ணுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இவங்கெல்லாம் ஒட்டுமொத்த இடத்துல இருந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. இதுதான் ரூல்வே. தாய் கழகமே இங்கதான் இருக்கு. தாய் விஷயத்துல தாய் வீட்டுல உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்க கோமாளிஸை கண்டுபிடிச்சிருவீங்க. இங்க இருந்து போனவன் தான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒளிஞ்சிருக்கானுங்கன்றது தெரிஞ்சிருச்சுன்னா, ரூட் வே தெரிஞ்சிருச்சுன்னா, அவனுடைய ஆணி வேற இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஈஸியா முடிச்சிடலாம். அதாவது புகையறத அமைக்கணும் அப்படின்னா எரியறத புடுங்கிருன்னு சொல்லுவாங்க. கொல்லிக்கிட்ட எடுத்துரு, புகையறது ஆட்டோமேட்டிக்கா நின்றுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ரூட் வே இங்கதான் இருக்கு. ரகசியம் இங்கதான் இருக்கு. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்துல முழுக்க என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்கு ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் போகுது, இவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சிடும். இதைத்தாங்க நான் பல நாளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இது புரியாமல் தமிழ் தேசியவாதி பாரிசாலன், சீமான் இந்த போன்ற ஆட்கள்லாம் சொல்கிறத நம்பிக்கிட்டு இதுதான் உண்மை பெருமைன்னு தமிழில் அப்படி பேசிட்டாங்க, தெலுங்கு எப்படி பேசிட்டான் இப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுருக்கீங்களே. நீங்கள் எல்லாம் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க வரைக்கும் அவன் உலகம் முழுக்க கொண்டாட்டமாக தான் இருப்பான். உலகத்தை ரூல் பண்ணிட்டு தான் இருப்பான். விழிச்சுக்க, பொழைச்சிக்க. Who is this guy?